அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ செஷன் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து செபி நியூ ரூல் போட்டிருக்கிறதுனால இனி பை எபோ செல் பிலோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால இனி வரும் நாட்கள்லாம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அதே இடம் மட்டும் நான் மீன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரீட்டைல் இவங்கெல்லாம் என்ன பொசிஷன்ஸில் இருக்காங்கன்றது பார்த்துடலாம். ரீட்டைல் ட்ரேடர் 6,74,000 கான்ட்ராக்ட் இன்னும் பையில் இருக்காங்க. ஆனால் நேற்று பாருங்க அவங்க செல்லராக மாறியிருக்காங்க. அதே ப்ரோ ட்ரேடர் பாருங்க 1,60,60,000 புது செல்லிங்ல இருக்காங்க. ஆனால் நேற்று அவங்க பை பண்ணிட்டாங்க. அப்போ இன்ட்ராடேங்கிறது இதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க அந்த இடத்துல ப்ரோ ட்ரேடர் நேற்று நிறைய நான் சொல்லியிருந்திருப்பேன் அந்த வீடியோலேயே. ப்ரோ ட்ரேடர் வந்து எந்த பக்கம் சேஞ்ச் ஆகிறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட்டை கொண்டு போயிடும். ஆனால் அது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுன்றதால நம்ம மேக்ஸ் கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். அது இது நமக்கு தேவையில்லை. இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். ஓகேங்களா? அப்போ டிஐஎஃப்ஐ எல்லாம் அவங்க எப்பவுமே இவங்க பையில இருப்பாங்க, இவங்க செல்லிங்ல இருப்பாங்க. அதை எஜ்ஜிங்காக அது வச்சிருப்பாங்க, அது ஓகே. ஆனா இந்த ப்ரோ ட்ரேடர் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் நம்ம கிட்ட இருந்து ஈஸியா மணியை பண்ணிட்டு போயிடுது. அப்போ நேற்று மார்க்கெட் அவ்வளோ இதாகும் பொழுது தெரிஞ்சிருக்கணும் ப்ரோ ட்ரேடர் வந்து உள்ள வந்திருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற. இது ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதுல நிறைய விஷயங்களும் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு லெவலுக்கு வந்துருவோம். இன்னைக்கு ஃப்ரைடே ட்ரேடு. ஃப்ரைடே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் மண்டே ட்ரேடு வந்து மிஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் மிஸ் இட். ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு 25,800 புட்டு வந்து 62 ரூபீஸ்க்கு சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸா ரியாக்ட் ஆகும். 62 ரூபீஸ் சப்போர்ட்டா இருந்தா மார்க்கெட்டு இறங்குவதற்குமான வாய்ப்புகளும், அதே 62 ரூபீஸ் ரெசிஸ்டன்ஸா இருந்தா ஏறுவதற்குமான வாய்ப்புகளும். இது இனி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டா மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதுலயே நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருந்தா என்ன நடக்கும், மேல இருந்தா என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, இது சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனாலும் ஒரு எகைன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து எதர் திரும்பணும் ஆர் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல போகணும். அதே கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட்ல இருந்து திரும்பணும் ஆர் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபர்தர் ஃபால் ஆகும். அப்போ இதுல வந்து மேல ஃபால்ஸா இருக்கா இல்ல இதா இருக்க உண்மையாதான் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிருக்கா சப்போர்ட்டை உடைச்சிருக்கா அப்படிங்கறதெல்லாம் மேக்ஸ் அடிப்படையில தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ். அப்போ இன்னைக்கு 25,800 புட்டு 60 ரூபீஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். அங்க வரும்போது உங்க டிசிஷன் என்னவோ அதை எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். நம்ம பப்ளிக் டொமைன்ல யாரு கொடுக்கறதையும் நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன். இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறதையும் தான். நீங்க படித்து ஆராய்ந்து செய்யுங்க. செபி ஏன் இவ்வளவு ரூல் போடுறாங்கன்னா நீங்க படிச்சு தெரிஞ்சு செய்யணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஒவ்வொரு விஷயங்களும் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதனால நீங்க இண்டிபெண்டா ட்ரேட் பண்ற மாதிரி லேர்ன் பண்ணுங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சும் யார் சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் சார் இருந்தால் அதை போய் கற்றுக்கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.